குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரைடே மார்க்கெட் 25,327 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 96 பாயிண்ட் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி பிளாட்டா ஓப்பன் ஆகி 107 பாயிண்ட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கால ட்ரம்போட H1B விசாவுக்கான ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம மார்க்கெட்ல இம்பாக்ட் ஆகும். ஐடி கம்பெனிஸோட ஸ்டாக் எல்லாம் டவுன் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படி கேப் டவுன்ல ஓபன் ஆகும் பட்சத்துல 25,200 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. கேப் டவுன்ல ஓபன் ஆகி மார்க்கெட் திரும்பிச்சு அப்சைட் போகுது, மூவ் ஆகுது அப்படின்னா அப்சைட்ல இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி 268 பாயிண்ட் நெகட்டிவா 55,458 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரைடே. இது ஒரு கேப் டவுன்ல ஓபன் ஆகும் பட்சத்துல 55,100 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. இதுவும் அப்சைட்ல திரும்பும் போது அப்சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்ததா FII-DI ஆக்டிவிட்டி ஃப்ரைடே எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். FII செல்லிங் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பட் விகரஸா அவங்க பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஃப்ரைடே 390 கோடிக்கு மட்டும் அவங்க வாங்கியிருக்காங்க. DIS தொடர்ந்து பை பண்ணிட்டே இருக்காங்க. 2100 கோடிக்கு ஃப்ரைடே வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.